இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற இந்த பிரேயர் செஷனுக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணைக்கப்படுவது அது நமக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மனதோடு கூடியிருக்கிற இடத்தில் அங்கே ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஜீவன் கடந்து வருகிறதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வியாதி அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையே, மக்களுடைய வாழ்க்கையே டோட்டலா அப்படியே கொலாப்ஸ் ஆகிறத பார்க்கிறோம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. ஆனா இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் பலவீனம், எங்க பார்த்தாலும் புதுசு புதுசான நோய்கள். இப்படிப்பட்ட நோய்கள் பரவுவதற்கு, வியாதிகள் பரவுவதற்கு என்னதான் காரணம்? இப்போ ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறார்னா அவர் ஏன் இந்த நோய அனுமதிக்கிறாரு? இப்படியெல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ள பல நாட்களாக எழும்பிக் கொண்டிருந்தது. ஆனா சத்தியத்தை எப்போ நம்ம அறிய ஆரம்பிச்சோமோ அதுல நிறைய தெளிவுகளை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த நாள்ல கூட ஒருவேளை இத முதல் முறையா இந்த சுவிசேஷங்களை சத்தியத்தை கேட்க வர்றவங்களுக்காக சில காரியங்களை இருதயத்துல நம்ம ஆணித்தரமாய் பதிக்க வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன்னா வியாதி தேவனுடைய சித்தமே அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற அந்த அந்த வெளிப்பாடு பரிபூரணமாக வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் உலகத்தை படைக்கிறாரு. படைக்கும் போது அங்க ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ எந்த நோயும் கிடையாது, வலி கிடையாது, மரணம் கிடையாது, எந்த குறைவும் இல்லாமல் தான் தேவன் அவர்களை படைத்தார். ஆனா எப்போ இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த நோய் இது எல்லாம் மனித குலத்துக்கு வந்தது அப்படின்னா, அந்த முதலாம் ஆதாம், தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த அந்த முதலாம் ஆதாம் எப்போ அந்த கீழ்ப்படியாமையினாலே அவன் வீழ்ந்து போனானோ, முழு மனுக்குலமும் அங்க என்ன செஞ்சிருச்சு? வீழ்ச்சிக்குள்ள போயிருச்சு. அது வரைக்கும் அவனுக்கு வியாதிங்கிற அந்த எந்த அறிகுறியும், அந்த அந்த ஒரு சிம்டம் கூட அவனுடைய சரீரத்துல கிடையாது. ஆனா இங்கே இந்த முதல் ஆதாமின் நிமித்தம் அங்க முழு மனுக்குலத்துக்குள்ளயும் என்ன வந்தது? மரணம் வந்தது. வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ம் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். வசனம் அழகா தெளிவா சொல்லுது. மோசே வரைக்கும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் அந்த பழைய உடன்படிக்கையின் காலம் வரைக்கும், ஆதாம் முதல் அந்த பழைய உடன்படிக்கையின் காலம் வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் என்ன செஞ்சுதான்? ஆண்டு கொண்டது. டெத் ரெயின்ட், அது மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. முழு மனுக்குலத்தையும் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், வியாதிங்கிறது தேவனிடத்திலிருந்து ஒரு காலம் வராது. அதே அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ இந்த ஒரு மனுஷனாலே பாவம், மரணம், இந்த வியாதி எல்லாமே மரணத்தினுடைய ஒரு கூறுதான். மரணத்தினுடைய ஒரு சாயல் அந்த வியாதி, நோய், பலவீனம். என்ன குறைவுகள் நம்ம சரீரத்துல இருந்தாலும் அது ஒரு மரணத்தின் வெளிப்பாடாதான் நம்ம சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறது. இதற்கு காரணம் நிச்சயமாக தேவன் இல்லை. ஒண்ணு நல்லா புரியணும். நாம் சுகமாக வாழ்வதுதான் அவருடைய சித்தம். அதனாலதான் யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த ஜீவன் உங்களிலே பரிபூர்ணமடைய செய்யும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அங்க இயேசு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு பல நேரங்கள நம்முடைய சத்தியம் பல வகையாக திரிக்கப்பட்டதுனால தேவன் வியாதியை தர்றாருன்னு தவறாக பல வருடங்களாக நம்ம பிறந்ததுல இருந்தே அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம வளர்க்கப்பட்டோம். இந்த நாள்ல ஒருவேளை இத சத்தியத்தை அறிந்தவர்கள் அறிந்திருப்பாங்க. ஆனா இத முதல் முறையாய் கேட்கிறவர்களுக்கு நீங்க ஒண்ணு அறியணும். வியாதி ஒரு காலும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. இப்போ நம்ம எல்லாருமே இந்த முதல் ஆதாமிலிருந்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம எல்லாரும் எங்க வந்துட்டோம்? இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டோம். சரி, இப்போ அந்த ஆதாமுக்குள்ள பாவம், மரணம் ஆளுகை செஞ்சது. இந்த ஆதாமுக்குள்ள நம்ம வந்தபடியினால நமக்கு என்ன வரணும்? அப்போ ஜீவன் வரணும். சுகத்தோட தான் நம்ம இருக்கணும். வியாதி இல்லாம தான் நம்ம வாழணும். ஆனா அப்படி இல்லையே. ஏன்? அதுக்குதான் இன்னைக்கு சில பதில்களை நம்ம பார்க்க போறோம். இந்த பதில்கள் உங்களுக்கு பெரிய தெளிவுகளை நிச்சயமாய் கொடுக்கும். அந்த ஆதாம் மூலம் நமக்கு எல்லாமே நம்ம பயாலஜிக்கலா இன்ஹெரிட் பண்ணிட்டோம். எந்த வியாதியா தகப்பனுக்கு இருந்தது, தாய்க்கு இருந்தது, இல்ல தாத்தா பாட்டிக்கு இருந்தது, இந்த பலவீனங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பயாலஜிக்கலா நம்ம சரீரங்கள்ல இன்ஹெரிட் ஆகுது. எல்லாமே நடக்கு. இப்ப இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் ஏன் என் வியாதி அப்ப சுகமாகல? ஏன் என் பலவீனம் என்னை விட்டு நீங்கல? நானும் மற்றவங்களை போல தானே இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சபைகள்ல நம்ம பார்க்கிறது, நமக்கும் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னைக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கிறிஸ்துவை அறிந்தவர்களோ சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களோ அது அதே சரி பாதியில தான் அங்க என்ன செய்யறாங்க, அட்மிஷன் போடப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? இததான் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இத புரிந்தாதான் நம்ம வியாதியை ஜெயிக்க முடியும். தேவன் வியாதியை தருவார்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வியாதியின் மேல நம்ம முழுமையான ஜெயத்தை எடுக்க முடியாது. இப்போ ஒரு குஷ்டரோகி இயேசு கிட்ட வர்றான். வந்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு சொல்றாரு, நான் சுத்தமா இருக்கிறேன், நீ சுத்தமாகு. இப்போ இந்த மனுஷன் இவனை நல்லா கவனிக்கணும். இவனுக்குள்ள இருந்த சந்தேகம் என்னன்னா, இவருடைய வல்லமைய சந்தேகப்படல. இயேசுவினுடைய வல்லமைய இந்த குஷ்டரோகி ஒரு ஒரு சின்ன அளவுக்கு கூட சந்தேகப்படல. ஆனா இவனுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? தன்னை இவர் குணமாக்குவது இவருக்கு சித்தமா? ஏன்னா நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனாலதான் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு. இந்த வியாதியை அவர் சுகமாக்க அவர் சித்தமா அப்படின்னு இந்த அவருடைய வல்லமே அவன் அவிசுவாசமே படல. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க
உம்மால் ஆகும். அத உறுதியா இருக்கிறான். ஆனா இவனோட டவுட்டே எங்க இருக்குன்னா, அவருக்கு சித்தமா? ஆனா இயேசுவினுடைய பதில் அங்க ஒரு வெளிச்சமாய் கடந்து வந்தது. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும்? பிதாவினுடைய இருதயத்தை இயேசுவின் மூலமா தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனம். அப்ப பிதாவின் சித்தம் என்ன? இந்த குஷ்டரோகிக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் பிதாவின் சித்தம். உலகம் அவனை ஒதுக்கி தள்ளிருச்சு. இவன் பாவி, இவன் எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாது, இவனுக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு உலகம் அவனை தள்ளினது. ஆனா இயேசு அவனை தள்ளல. ஏன்னா அவர் யாரும் வியாதியோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 103 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இப்ப சிலுவையில நமக்கு நடந்தது என்ன? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எதுவுமே நம்ம நம்ம கிட்ட இல்லாதபடி அவர் அதை எல்லாத்தையும் நம்மை விட்டு நீக்கி விட்டார். அப்போ அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் நீங்கும்னா, இன்னைக்கு அந்த அக்கிரமமும் பாவமுமே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா எந்த வியாதி நம்மிடத்தில் இருக்க முடியும்? வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானோம், குணமானீர்கள். ஏசாயா 53 குணமாகிறோம்னு இருக்கும். இதுல அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த டென்ஸை நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது எனக்கு சுகத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியத்தில் தேவன் வைக்கவில்லை. உங்க அக்கிரமங்கள் நீக்கப்பட்டுருச்சு, உங்க பாவங்கள் முற்றிலுமாய் உங்களை விட்டு நீக்கப்பட்டு நீங்க அவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டு விட்டீர்கள் என்றால் நீங்க ஏற்கனவே சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதுதான் நிஜம், சத்தியம். இந்த சத்தியத்தை எப்போ நீங்க நிஜமாய் விசுவாசிக்க தொடங்குகிறீர்களோ அப்போ இந்த சுகம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமான சுகமாய் இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க போவீங்க. இப்போ இன்னைக்கும் நம்ம பிரேயர் தான் பண்ண போறோம் ஹீலிங்க்கு. கண்டிப்பா சுகத்தை ஆண்டவர் நிச்சயம் தருவார். எத்தனையோ சாட்சிகளை நம்ம இதுலயே நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சத்தியத்தை நீங்க அறியும் போதுதான் என்றென்றைக்கும் உங்களுக்குள்ள அந்த பூரணமான விடுதலைய நீங்க அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தட்டையா போய் நம்ம தலைய கொடுத்து நம்ம ஜெபித்து கொண்டேதான் இருக்கணும் வாழ்நாளெல்லாம். இப்போ ஒரு சாட்சி, என்னுடைய தங்கையினுடைய சாட்சி. அவளுக்கு வந்த பிரச்சனை அவ முந்தி ஷேர் பண்ணது கூட இந்த நேரத்துல அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஒரு பலவீனம் அவளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அந்த பலவீனத்தை அவ எப்படி மேற்கொண்டா? லிசி கொஞ்சம் இது பண்ணு, ஷேர் பண்ணு. ஓகே அக்கா. ஆ, கிட்னி ஸ்டோன் தானேக்கா? ஆ, ஆ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபைவ் டைம்ஸ் கிட்ட வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்தது. வந்தால் வலி தாங்கவே முடியாது எப்போவுமே. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றின பிறகு தான் அந்த ஸ்டோன் வந்து டாக்டரே விட மாட்டாங்க. ஸ்டோன் வெளியில் வந்தால் தான் விடுவேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி 5 டைம்ஸ் கிட்ட ரொம்ப இதாகவே இருந்தேன். அப்போது லாஸ்ட்டாக வந்து கொரோனா டைமில் வந்து அப்படி ஒரு தடவை வந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம போக முடியாத சூழ்நிலை, வேறு வழி இல்லை. அக்கா தான் எனக்கு ப்ரேயர் பண்ணா. ப்ரேயர் பண்ணும்போது என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு இது வெளியில் போன மாதிரி இருந்தது. நான் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை கற்றுக்கொண்டேன். என்னென்னா வியாதி வந்து நம்மளுக்குரியது கிடையாது. இது வந்து பிசாசு தான் வியாதி கொண்டு வர்றது. தேவன் வந்து வியாதி கொண்டு வர்றது கிடையாது. தேவன் வந்து நம்மளுக்கு வியாதியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பிசாசு தான் கொண்டு வருது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த வலி வரும்போது ஒவ்வொரு தடவையும் நான் என்ன சொல்வேன்னா, பிசாசே நீ என்னை ஏமாத்துற, நீ எனக்குள்ள இந்த பலவீனத்தை கொண்டு வரவே முடியாது, நீ போய் சொல்லிட்டு என்கிட்ட வார அப்படின்னு சொல்லும் போதே அந்த வலி என்னை விட்டு அப்படியே டக்குன்னு வெளியில் போயிடும். அதுக்கு முன்னாடி என்னென்னா நான்
ஒவ்வொரு தரையும் ஹாஸ்பிட்டல் போய் போய் வந்து அந்த ஸ்டோன் எனக்கு வந்து இதாக வெளியில் போகும். அப்புறம் அந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு தேவன் எனக்கு அது கொடுக்கல, பிசாசு தான் கொடுக்கான், அது வந்து பொய் சொல்லிட்டு என்கிட்ட உள்ள வாரான்னு தெரிஞ்சு அதை மேற்கொண்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ வரைக்கும் 2026 ஆகுது, 6 இயர்ஸாக எனக்கு அந்த ப்ராப்ளமே வந்ததே கிடையாது. Amen. இது எல்லாமே இந்த சத்தியத்தை அறிந்ததன் விளைவு. ஏன்னா நாங்களும் குடும்பமா அத்தனை பலவீனங்கள்ல, வியாதிகள்ல, போராட்டங்கள்ல கடந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளோ ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். வியாதி ஒரு காலும் தேவனிடத்துல இருந்து வர்றதில்ல. நீங்க இத எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க ஏற்கனவே அவருடைய தழும்புகளால் நீங்க குணம் அடைஞ்சிட்டீங்கங்கிற இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்க இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா இந்த பயம் முதல்ல ஒண்ணு நல்லா புரியணும். ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம் தான் வரும். அந்த சிம்டம் வந்த உடனே நமக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவான். அந்த பயம் உள்ள வந்த உடனே அந்த பலவீனம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் என் லைஃப்ல, எங்க குடும்பத்துல நான் பார்த்த நிஜம், உண்மை. நம்ம எப்போலாம் பயப்படுறோமோ அப்ப அவன் சரீரத்தை ஆளுகை செய்ய தொடங்குகிறவனா இருக்கிறான். ஒரு நாள் கூட பயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அவர் ஒருவர்தான் உண்மையான தேவன். அவர் செய்து முடித்த செயல்தான் சத்தியம். அவருடைய வார்த்தையெல்லாம் சத்தியம். மத்தபடி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சிம்டம்ஸோ இல்ல உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டோ மற்ற எதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கிறீங்களோ அது எல்லாமே பொய்ன்னு எப்போ நீங்க இருதயத்துல உணர்றீங்களோ நிச்சயமா அந்த விடுதலைய பார்க்க முடியும். ஏன்னா பல தடவை என்னோட தங்கச்சி என்கிட்ட சொன்ன காரியம் அதுதான். வலி வந்தது, ஆனா வரும்போது இது பிசாசே, சத்ருவே, நீ எனக்கு இந்த பலவீனத்தை என் சரீரத்துல நீ கொண்டு வர முடியாதுன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த வலி போயிரும். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இன்னைக்கு முதல் ஆதாமுக்குள்ள இருந்து அந்த ஆதாமின் சிந்தனைகள்ல செயல்படுறோமா, இரண்டாம் ஆதாமின் சிந்தனைகளை உடையவர்களாய் இருக்கிறோமா? அப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டுமல்ல, நோயையும் மரணத்தையும் அவர் தோற்கடித்தார். அததான் எபிரேயர்ல பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் வாசிங்க ஆண்டி. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. பிள்ளைகள் யாரு? நீங்களும் நானும் தான். நமக்கு மாம்சமும் இரத்தமும் இருந்தபடியினாலே அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மகிமையில் இருந்தவர், பரலோகத்தில் வீற்றிருந்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் இன்றைக்கு நம்ம மாம்சத்தையும் சரீரத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே அவரும் நம்ம லெவலுக்கு இறங்கி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இன்னைக்கு அதாவது இந்த முழு மனுக்குலமும் இந்த மரணத்தின் ஆளுகைக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு இந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்து ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். வெளிச்சத்துக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு வரணும். என்னோடு கூட என் பிள்ளைகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அந்த அன்பின் நோக்கத்தினாலே அவர் என்ன செய்யறாரு? இந்த பூமிக்கு வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இன்னைக்கு தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு தனது பிள்ளையாய் பார்க்கிற அந்த ஆதாமின் சந்ததிகள் அனைவரையும்
மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன். அப்ப மரணத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கிறானா அது பிசாசானவன் தான். தனது அந்த பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். இத நீங்க என்னைக்கு புரியுறீங்களோ, இத வசனமா அறிவுல பார்க்கிறத விட நீங்க உணரணும். என் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார் என்றால், நாங்கள் ஜீவனில் வாழ்வதுதான் நிச்சயம், அதுதான் உண்மை. இத உண்மையா பார்க்கிறோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம பக்கத்துல நம்ம எந்த வியாதியும் வர முடியாது. நம்ம டிவைன் ஹீலிங்லயே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். வசனம் சொல்லுது, அடுத்தது சொல்லுது, அந்த 15வது வசனம், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும். ஏன்னா முழு மனுக்குலமும் மரண பயத்துக்குள்ள போயிருச்சு. வியாதி ஒரு மரணத்தின் ஆளுகை, பொருளாதார ஆசிர்வாத குறைவு ஒரு மரணத்தின் ஆளுகை, குடும்பங்களிலே பிரிவினை ஒரு மரணத்தின் ஆளுகை. இந்த மொத்தமா அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே என்னுடைய கிறிஸ்து அழிச்சிட்டாருன்னா, என்னையோ என் குடும்பத்தையோ நீ ஒரு காலம் ஆளுகை செய்ய முடியாதுன்னு நீங்க இருதயத்துல உணர்ந்து பேசி பாருங்க. உங்க எல்லைக்கு பக்கத்திலேயே எதுவும் வர முடியாது. இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது சுகமான ஒரு வாழ்க்கை. உபத்திரவங்கள் வரலாம். கிறிஸ்துவை அறிவிக்கிறது நிமித்தம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனால, கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறதுனால நமக்கு எதிராய் மனிதர்கள் எழும்பலாம், பேசலாம். மற்றபடி வியாதியோடு இருப்பது அது தேவனுடைய சித்தமே அல்ல. அவர் செஞ்சு முடிச்ச ஒரு செயல், அவர் மரணத்துக்கு பிசாசையே அவர் அழிச்சிட்டாருன்னா, இன்னும் வியாதிய தேவன் கொடுக்கிறாருன்னு நம்ம நம்புனோம்னா, எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த எண்ணங்களிலிருந்து நீங்க முதல்ல வெளியே வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போ இந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தடன்னு பார்த்தோம்னா, முதலாவது அவிசுவாசம். இந்த அவிசுவாசமும் எங்க இருந்து வந்தது? அந்த ஆதாம்ல இருந்துதான். அது வரைக்கும் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தவனுக்கு தேவன் மேல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த கீழ்ப்படியாமையினாலே அவன் வீழ்ச்சி அடைந்த பிறகு அவனுடைய மனது மாம்சத்தில் மாட்டிக்கொண்டபடியினால் தேவனை அவன் நம்பவே முடியல. எந்த மனுஷனாலையும் தேவனை நம்ப முடியாத ஒரு இருளுக்குள்ள, இப்ப நமக்கே நம்ம பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம்னா, சில ஏரியாஸ்ல நமக்கு பயங்கரமான விசுவாசம் இருக்கும். ஆனா சில ஏரியாஸ்ல இன்னும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாம்சம். அதனாலதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுதான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா இந்த மாம்சம் தேவனை நம்பவே விடாது. இப்ப நான் இவ்வளவு சொல்றேன், மரண பிசாசு அவர் அழிச்சிட்டாரு, உங்க வியாதியை அவர் தன்னுடைய சரீரத்துல சுமந்துட்டாரு. மத்தேயு 8:18 வாசிங்க. மத்தேயு 8:18. 17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். என்னதை சுமந்திருக்கிறாரு? அவர் நம்ம கிட்ட இருந்த நோயெல்லாம் அவர் சுமந்துட்டாரு.
நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இத இத எந்த அளவுக்கு உங்க இருதயம் இந்த சத்தியத்தை அறிந்து உணர ஆரம்பிக்கிறதோ, அந்த நாள்ல இருந்து நீங்க விடுதலைய என்றென்றைக்கும் அனுபவிக்க முடியும். இன்னைக்கும் இன்னைக்கும் சத்தியம் திரிக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தையை நம்ப விட மாட்டேங்கிறான். ஏன்னா மாம்சம் நம்ப விடல. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவருடைய வார்த்தையை அது நம்பவே விடாது. அப்படி எப்படி சொல்ல முடியும்? வியாதியே வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப எதுக்கு அவர் சுமந்தாரு? அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? நமக்கு மற்றவங்க போலயே நம்மளும் வியாதியில இருக்கிறதுனா அவருடைய சித்தம்னா அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படியா இருந்தாங்க? அவர் என்ன சொல்றாரு? மார்க் 16ல விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். அப்போ சுகமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். வியாதியை கொண்டு வருவாரு, மரணத்தை கொண்டு வருவாரு, அவர் குறிச்ச நேரத்துல அவர் கொண்டு போயிருவாரு. இந்த இந்த எண்ணங்களிலிருந்து முதலாவது நம்ம விடுபடணும். சத்தியம் என்ன சொல்லுது? அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அதை மாத்திரமே நான் விசுவாசிப்பேன். அதற்கு எதிரா என்னுடைய எண்ணங்களிலே வருகிற எல்லா எண்ணங்களையும் நான் தள்ளி விடுவேன்னு எப்போ நீங்க ஒரு உறுதியா நிக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து அந்த நொடி பொழுதுல உங்க பலவீனங்கள் மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். எத்தனையோ காரியங்களை நாங்க தாண்டி வந்திருக்கிறோம்னா இந்த சத்தியம் மாத்திரமே. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாள்ல இந்த ஹீலிங் பிரேயர் செஷனுக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய இருதயமும் அவருடைய சத்தியத்தை அறிய தொடங்கட்டும். உங்க அறிவில் மாத்திரமல்ல, உங்க உணர்வுகள்ல அவர் செய்து முடித்த செயல் அது நிஜமாய் பார்க்கப்படட்டும். அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். எத்தனை சாட்சிகளை நீங்க மார்னிங் மெடிடேஷன் பிரேயருக்கு வர்றவங்க சாட்சிகளை நீங்க கேட்டீங்கன்னா, அத்தனை பேரும் சூப்பர் நேச்சுரலான ஹீலிங் எத்தனையோ பேர் பெற்று கொண்டிருக்கிறாங்க. இது இது நமக்கு ஏதோ நம்மளுக்கு பேருக்காக புகழுக்காக செய்கிற காரியம் அல்ல. எதுக்காக? எல்லாரும் சத்தியத்தை அறியணும், எல்லாரும் சுகத்தோட வாழணும். மற்றவர்கள் போல, தேவனை அறியாதவர்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அறிவுல இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைஞ்சு போகல. அவர் செய்து முடித்த செயல் எல்லாம் நிஜமா இருக்கிறது. என் நோய் நீங்க அதை அப்படியே எந்த அளவுக்கு உங்க இருதயத்துல இருந்து விசுவாசிச்சு, என் நோயெல்லாம் அவர் சரீரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு சிலுவையிலே, என் பலவீனம் எல்லாம் அவர் சரீரத்துல டிரான்ஸ்பர் ஆயிருச்சுன்னா, என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க எப்போ உணர ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த நொடி பொழுதிலிருந்து உங்க வாழ்க்கையில அற்புதங்கள், சுகங்கள் நிரந்தரமாவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஹீலிங்க்கு தடையா இருக்கிறதே என்னன்னா இந்த அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்துக்கு காரணம் மாம்ச எண்ணங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கின்றன. அதனாலதான் பார்க்கிறோம், அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தை அதை என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுமா? அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமையான சிந்தைனா என்ன? அவர் செஞ்சு முடிச்சத நம்புறதில்ல. இல்ல உலகத்துல இருக்கு, அவங்களுக்கு வந்தது, அந்த ஊழியருக்கு வந்தது, இவங்க எவ்வளவு ஜோம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்தது, அப்ப எப்படி அவங்க எல்லாம் நல்லவங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் வந்தது, இப்படின்னு நம்ம சொல்லி மேட்டிமையான சிந்தைய நமக்கு இருந்ததுன்னா நம்ம வியாதியில தான் இருக்கணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், வசனத்தை
வசனத்துக்கு விரோதமாய், வசனம் நமக்கு கொடுக்கிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தையையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அவர் நமக்கு எதை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? அவருக்கு கீழ்ப்படிய நம்ம சிறைப்படுத்தும் போது நம்முடைய சரீரத்துல எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எந்த மரணமும் ஆளுகை செய்ய முடியாது. அதனாலதான் அந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம்னா, பவுல பாம்பு விஷம் அவன் சரீரத்துல ஏறினப்ப கூட அந்த விஷம் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா டோட்டலா அவர்களுடைய மனது மறுரூபமாகி இருந்தது. நீங்க சரீரத்தை எதுவுமே டச் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம பவுல அடிச்சு அவ்வளோ ரத்தம் களறியா அவங்க செத்துட்டான்னு சொல்லி போட்டுட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் அவர் எழும்பி ஊருக்குள்ள போய் சகோதரர்களை அவர் திடப்படுத்தினார்னு இருக்கும். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எனக்கு என்ன வந்தாலும் என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய நோய்களை அவர் சுமந்துட்டாருன்னா என் சரீரத்துல அது இல்ல. அது அப்படியே ரியலா அவங்க விசுவாசித்தாங்க. நமக்கு இன்னைக்கு சந்தேகமே என்ன? முதலாவது இது தேவனுடைய சித்தமா? இந்த வியாதியில இருந்து நான் குணமடைய முடியுமா? இது சாத்தியமா? இப்படிங்கிற சந்தேகம். அடுத்ததா நம்ம ஹீலிங்ல ஹிண்ட்ரன்ஸா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மனது மறுரூபமாக்கப்பட முடியாத நிலைமை. பல ஆண்டுகளா நம்ம இந்த தவறான போதனைகளை கேட்டு நம்முடைய சிந்தனைகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாதி வந்துச்சா, இது கர்த்தர் சித்தம். இதுல இருந்து கர்த்தர் எதையோ உனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது என்ன? உன்னைய திருத்துறதுக்காக தேவன் வியாதியை கொடுத்திருக்கிறாரு. நோய் தேவன் கொடுத்த சிலுவை. நோய நீ தாங்கணும், சிலுவைய சகிக்கணும், நோய் தான் சிலுவைன்னு தவறாய் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? புரிந்து கொண்டோம். இத இயேசுவினுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த வார்த்தைகள் எதுவுமே அது அவருக்கு பொருந்தாது. இயேசு ஒரு நாள் கூட ஒருத்தர்ட்ட கூட உன் வியாதிய நீ சகித்து கொள்ளணும்னு சொல்லல. அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போ, நீ சமாதானத்தோட போ, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. எங்க போனாலும் அவர் வியாதியஸ்தர்கள், அவர்கிட்ட வந்த அத்தனை வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்கினார். யாருக்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட நீங்க வேதத்துல நீங்க எடுத்து பாருங்க, எங்கேயாவது இல்ல இந்த வியாதி சுகமாவது என்னுடைய சித்தம் இல்ல, அதனால நீ வியாதிய நீ தாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு யாருக்கிட்டையாவது அவர் சொல்லியிருக்காரா? நிச்சயமா கிடையாது. அப்போ இது எல்லாமே நம்ம தவறாய் புரிந்து கொண்ட காரியங்கள். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை எடுக்கிறோம்னா, முதல்ல இத பேசிக் இந்த ட்ரூத்த புரிஞ்சாதான் சுகத்தை நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பிசாசு பிசாசு பிசாசுன்னு அவ கூடயே நம்ம இருக்கிறது போல ஃபீல் பண்றது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அந்த பிசாசை ஏவி விட்டுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை. இந்த பொய்களை நீங்க நம்பினாலும் வியாதி உங்களை விட்டு போக முடியாது. அது நிஜம் அல்ல, அது உண்மை அல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டீங்கன்னு வார்த்தை சொல்லுது. வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க. இருளுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, கிறிஸ்துவதான் மெய்யான தேவன் என்பதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க எல்லைகளுக்குள்ளே வியாதி வர முடியாது. ஏன்னா அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் அழித்து விட்டார். இன்னைக்கு சங்கீதம் 91 பயம் வந்தா அந்த சங்கீதம், என்ன வந்தாலும் அந்த சங்கீதத்தை படிக்கிறோம். ஆனா அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து தியானித்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களினால் நான் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். நீடித்த ஆயுசு நாட்களினால நான் உங்களை திருப்தியாக்குவேன். அப்போ
இதுல என்ன இப்போ நீ நான் எப்ப வேணாலும் உன்னை எடுப்பேன்னு அங்க வார்த்தை சொல்லல. நீ திருப்தியாகிற வரைக்கும் உனக்கு ஆயுசு நாள். அப்படிதானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த அந்த 90ஆம் சங்கீதத்தினை எழுதுனதை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் 70, 80, 70, 80ன்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? கழுகுக்கு சமானமாய் திரும்ப வயது வால வயது போல் ஆகிறது. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ சமாதானத்தோட நீ என்ன செய்வ? நல்ல முதிர் வயதுல நீ அடக்கம் பண்ணப்படுவாய். இல்ல ஆபிரகாமே, நீ எப்ப வேணாலும் நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் அப்படிலாம் சொல்லல. நல்ல முதிர் வயதுல நீ அடக்கம் பண்ணப்படுவாய். இப்ப தேவனுடைய இருதயத்தை நம்ம உண்மையாய் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம வியாதியில இருந்து நம்ம விடுதலை பெறணும்னா தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததா இன்னும் ஒண்ணு எங்க எங்க குழப்புறோம்னா, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த முள்ள வச்சுட்டே நம்ம பேசுறோம். அது மாம்சத்துல ஒரு முள். இத பல பேர் நோயின்னு என்ன செய்றோம்? நினைக்கிறோம். ஆனா வேதம் எந்த இடத்துலயுமே அந்த முள் ஒரு நோயின்னு எங்கேயும் சொல்லல. பவுல் அதை என்ன சொல்றாரு? சாத்தானின் தூதன். அப்ப பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, முள் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு அடிக்கடி தொந்தரவு செய்யற, உபத்திரவங்களை கொடுக்கிற மனிதர்களை குறிக்கிற சொற்களாயிருக்கிறது, சொல்லாயிருக்கிறது. அப்போ இது ஒருவேளை இந்த நோய் அப்படிங்கிறது அது ரியாலிட்டி இல்ல. விஷமே அவரை சாகடிக்க முடியலன்னா அவர் சரீரத்துல எப்படி நோய் இருந்திருக்க முடியும்? அப்போ தொடர்ந்து பவுலுடைய ஊழியத்துக்கு எதிராய் செயல்பட்ட அந்த முள்ளாய் அது இருந்திருக்கலாம். நம்ம பவுலை போல அப்படியே என்னவா இருந்தாலும் பவுலை போல நம்ம ஆக அழைக்கப்படல. இயேசுவை போல நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாய், தேவனுடைய புத்திரர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த உண்மை நமக்கு புரிஞ்சாதான், இதுதான் ரொம்ப பேசிக். இது புரியல அப்படின்னா அடுத்தடுத்து மேல மேல ஹீலிங்க குறிச்சு நம்ம படிக்கும் போது பல காரியங்கள், யோபு அடுத்ததா நம்ம கொடுக்கிற உதாரணம் யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு எவ்வளவு தூரம் கர்த்தரை நேசிச்சாரு, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஒண்ணு புரியணும், யோபுவே சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இந்த பயம் எங்க உருவாகுது? ஆழ் மனதுல. அவனுக்கு ஆழ் மனதுல பயங்கிறதே ஒரு கற்பனை. இப்போ ஒண்ணுமே இல்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 பேர் வேவு பார்த்து காரியங்களை சொல்றாங்க. இத கேட்ட அத்தனை லட்சம் ஜனங்களுக்குள்ளயும் பயம் அவங்க என்ன சொல்றாங்க? வனாந்தரத்துல நாங்க எகிப்திலே செத்து போனா நல்லா இருந்திருக்கும். இந்த வனாந்தரத்துல சாகடிக்கிறதுக்கா நீர் எங்களை கொண்டு வந்தீரு. அப்ப இவங்க கற்பனை எல்லாம் எங்க போகுது? எகிப்துல செத்து இருந்திருக்கலாம், வனாந்தரத்துல சாகக்கூடாது. நீங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கானான் தேசத்துல அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போறோம்? சாக போறோமா? என்னெல்லாமோ கற்பனை. இந்த பயம் உருவாவதற்கு காரணமே கற்பனை. இந்த சப்கான்சியஸ், இந்த ஆழ் மனதுல பயம் ஏற்படும் பொழுது உணர்வுகள் ஏற்படுகிறது. உணர்ச்சி பூர்வமா ஒரு காரியத்தை நம்ப ஆரம்பிக்கிறோம். அதுதான் வசனமும் சொல்லுது, நீ அறிந்து உணர்கிற இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு. எப்போ நம்ம உணர்வுகள்ல அவருடைய வார்த்தை கலக்கலையோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க முடியாது. நம்முடைய உணர்வுகள்ல அவருடைய வார்த்தை ஜீவனாக பார்க்கணும், அதை உண்மையா பார்க்கணும், அதை ரியலா பார்க்கணும். இங்க யோபு எதை பார்த்தாரு? தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிரும், தன் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி அவர் கற்பனையில பயந்து அந்த உணர்வுகளிலே அவர் இருந்தபடியினால் அதுதான் சாத்தானுக்கு வாசலை ஆண்டவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இவன் இருதயத்துல இருந்த அந்த பயம், கற்பனை, அது என்ன செஞ்சுச்சு? அவனுக்கு வேலியை திறந்து கொடுத்தது.
இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறது இதுதான். சாத்தான் திருடன் தான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். ஆனால் இயேசுவோ ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். நம்ம வியாதியோட இருக்கிறோம்னா அது தேவனுக்கு மகிமையா? நிச்சயமா கிடையாது. லாசரு அது மரிச்சு போயிட்டா. அங்க மார்த்தாள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை எங்க இருக்கு? லாசரு உயிரோட எழும்புறதுல இருக்கு. நம்ம சுகமடைகிறதுல இருக்கு. அதுதான் இயேசுவின் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தை. அவர் நாமம் அவன் மரிச்சதுனால மகிமைப்படல. அவர் நாமம் எப்ப மகிமைப்படுது? அவன் உயிரோடு எழும்பும் போது. அப்போ தேவனுடைய மகிமை எதுலெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, சுகத்துல, விடுதலையில, உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அங்க வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய மகிமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய குளோரிக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த குளோரி இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதுன்னா, அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறவர்களா இருக்கிறோம்னா, நம்ம மரணம் அடைவதா அவருக்கு மகிமை? இந்த பூமியில இருந்து அநேகரை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது தானே அவருக்கு மகிமை. நம்ம செத்து பரலோகத்துக்கு போறதுனால, வியாதியில இருந்து இருந்து வாழ்ந்து செத்து பரலோகத்துக்கு போறதுனால யாருக்கு என்ன பலன்? பவுல் சொல்றாரு, இப்பவே நான் தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மைங்கிறதுனால நான் இருக்கிறேன். அப்போ இந்த பூமியில வாழ்ந்து அநேகம் பேரை, இந்த பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பும்படிக்குத்தான் தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் நமக்கு விளங்கல, இத அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஒரு நாள் நம்ம விடுதலைய பார்க்க முடியாது. இந்த நாள்லயும் அவர் அன்பின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன். இங்க வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அவர் சுகமா இருக்கும்படி விரும்புகிற அவர் நல்ல தகப்பன். அவர் சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான். பாவத்துக்கான விலை அங்க செலுத்தப்பட்டாச்சு. சாத்தானோடு அங்க தோற்கடிக்கப்பட்டுட்டான். மரணம் ஜெயமாக அங்க என்ன செஞ்சுச்சு? அவர் விழுங்கி விட்டார். அங்க நமக்கு வேண்டிய ஹீலிங்கான விலை கிரயம் அங்கே செலுத்தப்பட்டது. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அவருடைய நன்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசத்தை ஜெயிக்கணும். மாம்சம் சொல்லுதா, இது அங்க நடக்குது, இங்க நடக்குது, அவங்களுக்கு நடந்தது, இவங்களுக்கு நடந்தது, இவ்வளோ அவங்க ஜோம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அவங்களுக்கே வந்தது, அப்ப நீ ஏமாத்திரம். இப்படியெல்லாம் எண்ணங்களை கொண்டு வர்ற அந்த எண்ணங்களை நீங்க ஒரு காலம் என்கேஜ் பண்ணக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, இத மாத்திரம் நீங்க நம்புவீங்கன்னா விடுதலையோடு கூட நாம் வாழ முடியும். அவருடைய வார்த்தையினால நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதும் புதுப்பிக்கப்படணும். மனது மறுரூபம் அடையணும். இந்த மனது மறுரூபம் அடையதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய சாயலாய் நம்ம மாற முடியும். இயேசு எங்க போனாலும் அந்த வியாதி அவர் ரெபியூக் பண்றாரு. மற்ற நோயாளிகளுக்கு நம்ம துணிவா போய் கரங்களை வைக்கணும். அடுத்த ஒரு பயம், இவ்வளவு பெரிய வியாதிக்கெல்லாம் ஜோம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை அந்த வியாதி அட்டாக் பண்ணிரும். எவ்வளவு பெரிய பொய் அது. அவர் என்ன சொல்றாரு? நீ போ, கைய வை, வியாதியஸ்தர்கள் சுகம் ஆவாங்க. ஏன்னா அந்த நாமத்தை உடையவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மிலிருந்து இல்ல, அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவர்களை சுகமடைய பண்ணுகிறது.
விசுவாசிக்கிறவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையா அவர்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அவரே அந்த வல்லமையாய் அவர்களுக்குள் இருக்கிறார். இன்றைக்கு அந்த கிறிஸ்து தான் நமக்குள்ளும் இருக்கிறார். நீங்க தைரியமா போங்க, தைரியமா வார்த்தையை சொல்லுங்க, தைரியமா உலகத்தை விடுவிக்கிற இடத்துக்குள்ள நம்ம வரணும். அநேகர் எழும்பணும். இன்னும் நம்மளே வியாதி வியாதின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி மற்றவங்களை நம்ம விடுவிக்க முடியும்? இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ தைரியமா வார்த்தைய பேசுங்க, தைரியமா கைகளை வைங்க. ஒரு நேரம் கூட உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க ஒரு நாள் நீங்க அதை செய்யக்கூடாது. இல்ல, வார்த்தைய மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னா தைரியமா நீங்க கைகளை வச்சு அவங்க சுகம் அடைவாங்க. என்னுடைய வாழ்க்கையில அத அத நிறைய ரியலா நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டு இருந்தாலே சுகம் அடைறாங்க, சும்மா தொட்டா சுகம். எத்தனையோ ஹீலிங்ஸ நான் அனுபவிக்காம எதையும் பேசவில்லை. இன்னைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே பல சுகங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ள இருந்த நிறைய பொய்கள் இந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த பொய்கள் எல்லாம் வெளியே ஓடுது. எல்லா இருள்களும் உங்களை விட்டு வெளியே போகுது. பிலிப்பு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுதே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அந்த வசனம் வாசிங்க ஆண்டி. அப்போஸ்தலர் 8 6 7. அப்போஸ்தலர் 8 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இன்னைக்கு நீங்க இங்க கவனிக்கிறீங்க, ஒருமனப்பட்டு கவனிக்கிறீங்கன்னா இங்க உங்களுடைய பலவீனங்கள் தானாக உங்களை விட்டு வெளியேறுகிறது. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள், அங்க அசுத்த ஆவிய துரத்துறதுக்கு பிலிப்பு எதுவுமே பேசல, வசனத்தை தான் அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போ இதுதான் நிஜமா இருக்கிறது, இதுதான் சத்தியமா இருக்கிறது. எல்லாரும் சுகமாக்கப்படுறாங்க. அந்த அந்த பட்டணமே, அந்த 8வது வசனம் வாசிங்க ஆண்டி. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னா அங்க சந்தோஷம் உண்டாகணும். அங்க பயம் வரக்கூடாது, அங்க குழப்பம் வரக்கூடாது, மனதுல கவலை வரக்கூடாது. இங்க சுவிசேஷம் சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். இன்னைக்கு எதை நம்ம இவ்வளோ நாளா நம்ம கேட்டு கொண்டிருந்தோம்? இதுதான் நமக்கு பிரச்சனையே. இன்றைக்கு 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா ஜீவனுக்குள்ள வந்துட்டோம். அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த கிறிஸ்து என்கிற ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைஞ்சு போய் கிடக்கான். நம்முடைய ஜீவனை தொடுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதற்கும் கிடையாது.